நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்த வழக்கில் நேற்று மாலை அவரது உடற்கூறு ஆய்வு நடைபெற்றது. அந்த உடற்கூறு ஆய்வில் அவரது வயிற்றின் மேல் பகுதியில் ஒரு இரும்பு தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த தகடு கண்டெடுக்கப்பட்டது அவர் கொலை செய்திருக்கலாமோ என்ற கோணத்தில் இந்த விசாரணையை அடுத்த கட்ட நகர்வுக்கு நெல்லை மாவட்ட காவல்துறை கொண்டு போவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது தவிர அவர் உயிரிழந்த போது அவரது உடல் தலை குப்புற நிலையில் கிடந்ததாக அந்த தகவலும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் உயிரிழந்து சடலமாக கிடந்த போது அவரது உடல் தலை குப்புற கிடந்ததாக அவரது உறவினர்களும் நண்பர்களும் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவரது உடல் தற்போது தலை குப்புற கிடந்ததாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்தபடியாக அவரது உடல் நேற்று மாலையே நாம் தெரிவித்தபடி 2 கால்களும் மின் ஒயர் ஒன்றினால் கெட்டப்பட்டு இருப்பதும் இந்த உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. அவர் 30ஆம் தேதி வெளியான கடிதங்கள் 2 கடிதங்கள் கொடுத்திருந்தார் என தகவல்கள் வெளியான நிலையில் அந்த கடிதம் 3ஆம் தேதி தான் தனக்கு கிடைத்ததாக நெல்லை மாவட்ட காவல்துறை எஸ்பி சிலம்பரசன் தெரிவித்திருந்த நிலையில் மற்றொரு கடிதமும் இன்று வெளியாகி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க நிலையில் அவரது உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் அவரது கால்கள் கட்டப்பட்டிருந்ததும் அவரின் வயிற்றின் மேல் பகுதியில் ஒரு இரும்பு தகடு கண்டெடுக்கப்பட்டிருப்பதும் அவர் குப்புற கிடந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டதும் இந்த உடற்கூறு ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நமக்கு கிடைத்துள்ள தகவல்கள் இது கொலையாக இருக்குமோ என்ற கோணத்தில் நெல்லை மாவட்ட காவல்துறை மேலும் இந்த விசாரணையை துரிதப்படுத்துவதற்கான ஒரு தகவலாகவே பார்க்கப்படுகிறது.